வணக்கம் பிரசன்னா. உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற இடத்தில் திமுக சொல்வது ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. பாஜக அதிமுக தேர்தலை வெல்வதற்கு ஒரு சதி போல சுட்டி காட்டுறீங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? இங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படிங்கிற அந்த பழமொழியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த எஸ்ஐஆர் மூலம் முதல்ல பீகார்ல நடத்துனாங்க. உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வரப்போகுது. உச்சநீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்காவது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. நீங்க 69 லட்சம் பேரை, ஏற்கனவே 65 லட்சம் பேரை நீக்கினீங்க. மீண்டும் திரும்ப ஒரு பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3.5 லட்சம் பேரை நீக்கியிருக்கீங்க. நீக்கினவர்களுடைய அடையாள எண் என்ன காரணம், இதை வெளியிடுங்கன்னு சொன்னிச்சு. இப்போ வரைக்கும் வெளியிட்டாங்களா? வெளியிடலை. ரெண்டாவது கேள்வி, சரி செத்து போனவங்கன்னு ஒரு 21 லட்சம் பேரை சொல்லியிருக்கீங்க. அவன் உண்மையாவே செத்து போயிருக்கானா இல்லையான்னு வெரிஃபை பண்ணீங்களா? இல்லை அந்த வசதியை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. மூணாவது, ஒரே முகவரியில எப்படி 942 பேர் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அதுக்கு பதில் தெரியல. சரி செத்து போயிட்டோன்னு இவ்வளவு பேரை சேர்த்தீங்கன்னு ஒரு 2 பேர் கோர்ட்ல போய் நின்று என்னையதான் அவங்க செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சா? பதில் சொல்லல. இப்படி நாங்க வைக்கிற சந்தேகம் மட்டுமல்ல, ஆதாரப்பூர்வமாக வைக்கக்கூடிய எந்த சந்தேகத்துக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. எதுக்கு இவ்வளவு அவசரமா பீகார்ல பண்ணீங்க, அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். அவசரத்தன்மையும் கொஸ்டின் பண்றீங்க. ஏன் இவ்வளவு அவசரம்ன்றது? ஆமா, இப்ப நவம்பர் மாசம், இந்த மாதம் முழுக்க நமக்கு மழைக்காலம். நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ளார அவ்வளவு அவசரமாக நாங்க எஸ்ஐஆர் முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்க வந்துச்சு? இயல்பாகவே ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய தேர்தல் வரலாற்றில் தேர்தல் ஆணையம் ரெவியூ பண்றதோ அல்லது ஆடிட் பண்றதோ சேர்க்கிறதோ நீக்கிறதோ முகவரி மாற்றதோ ரவுண்ட் த கிளாக் பண்ணிக்கலாம். ரவுண்ட் த கிளாக் அந்த ரவுண்ட் த டேட் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அந்த வசதி இருக்கு. அதை வெரிஃபை பண்ணி அனைத்து தேர்தல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் நேரடியா போய் ஒருங்கிணைஞ்சு இந்த வாக்காளர் பட்டியலை நீங்க வெளியிடுகிற போது அதை சரி பண்றது தான் எங்களுடைய வேலை. அதை நாங்க தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க பீகார்ல நடத்தின அந்த ஒரு மிக மோசமான வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அயோக்கியத்தனமான ஜனநாயகத்தை படுகொலை செய்த நிலையை தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஒண்ணு இல்ல, நேற்று தேர்தல் ஆணையர் சொல்றார், மிகச்சிறப்பா பீகார்ல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம், மக்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு புள்ளி ஒண்ணு. அதோட சேர்த்து இன்னும் இங்க எதுவுமே எஸ்ஐஆர் அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கல. அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆனா முதல்வர் சொல்வது உழைக்கும் மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மையின மக்கள், பெண்கள், இவங்க பெயர்கள் எல்லாம் நீக்கிடுவாங்கன்னு நீங்க ஒரு முன்முடிவுக்கு வர மாதிரி பீகார் பாடம் காட்டுதே. பீகாரில் நீக்கப்பட்டிருக்கிற 68 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 78% பேர் இஸ்லாமியர்கள். ஒரு தொகுதியில, பீகார்ல ஒரே ஒரு தொகுதியில 80,000 இஸ்லாமியர்கள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000 இஸ்லாமியர்கள். அதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பாஜக தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு லெட்டர் பேட் 78,000 பேரை நீக்குங்கன்னு கொடுத்த லெட்டர் பேட் பேஸ்ல வச்சுக்கிட்டு நீக்கி இருக்காங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? தேர்தல் ஆணையம் என்பது வாக்காளர்களை சேர்ப்பதுதான், வாக்காளர்களை நீக்குவது அல்ல. இவருடைய நோக்கம் என்ன? தொடர்ச்சியா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்டீங்கல்ல, இது பத்திரிகையாளர் சந்திப்பாக நடந்துச்சு. வினோத்குமார் என்ன பதில் சொன்னார்? நீங்க கேட்ட கேள்விக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்களுக்கான நடைமுறை என்னன்னு ஒரு கேள்வி கேட்டோம். யாருக்காவது பதில் சொன்னாரா? சார், நாங்க இங்க வைக்கிற கேள்வியே, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையான ஆணையம். நீங்க இந்தியா தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு இந்த நொடியில நீங்க பார்க்க கூடாது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ, இந்திய குடிமகனாக மாற்ற விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஆரம்பித்தது இந்த தேர்தல் ஜனநாயகம். நீங்க சொல்வது எல்லாம் இன்க்ளூசிவ் தான், எல்லாரும் இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்கணும்னு. ஆனா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ் தானே. இப்போ வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கு, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா, இப்ப திமுகவே என்ன சுட்டி காட்டாங்க, இப்ப ஆர்கே நகர் தேர்தல் அப்பெல்லாம் திமுகவே இந்த கோரிக்கையை முன் வச்சிச்சு. சரி, அந்த சரி பண்ற விஷயம் தானே நடக்குது. நான் சொல்றது, உண்மையான வாக்காளர்களை நீக்கிவிட்டு போலி வாக்காளர்களை சேர்ப்பதுதான் இந்த எஸ்ஐஆருங்கிறேன். போலி வாக்காளர்களை சேர்ப்பாங்களா? போலி வாக்காளர்களை சேர்க்கிறதா எஸ்ஐஆருங்கிறேன். நீங்க 22 லட்சம் பேரை சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். இப்ப உச்சநீதிமன்றத்தில் போன வாரம் நடந்த ஆர்குமெண்ட் இதான். நீங்க 22 லட்சம் பேரை புதிய வாக்காளர்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே
ஏற்கனவே வெளியிட்ட எஸ்ஐஆர் பட்டியல்ல 65 லட்சம் பேரை நீக்கினீங்கல்ல, அதுல இவங்க இருந்தாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. சார் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், எல்லாமே கம்ப்யூட்டர். ஒரு நம்பரை தட்டி இந்த நம்பர் இதுல இருக்கான்னா சொல்லிட முடியும். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் வெளியிடல சார். இப்ப கிட்டத்தட்ட எஸ்ஐஆர்ன்ற ப்ராசஸே 26 தேர்தலுக்கு வெல்வதற்கான ஒரு சதியா பாக்குறீங்க. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு சதி செய்யறாங்க. திரும்பவும் சொல்றேன் சார், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக சொல்லுகிறேன். நாங்கள் செய்திருக்கிற ஆட்சிக்கு எங்கள் ஆட்சி மீண்டும் வரும். திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக 7வது முறை திமுக ஆட்சி அமைப்பார். ஆனால் ஜனநாயக விரோத சக்திகள் எப்படியெல்லாம் செயல்படுதோ அதை எதிர்கொள்வதற்கான களப்பணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம். நான் கேட்ட எந்த கேள்விக்கு பதில் இல்ல. இப்ப நீங்க உங்களோட சந்தேகத்துல சிறுபான்மை மக்கள், உழைக்கும் மக்கள், பெண்கள், இவங்கள பட்டியலின மக்கள்லாம் நீக்கிட்டு யாரை சேர்த்துருவாங்கன்னு பயப்படுறீங்க? இங்க சேர்க்கறதுக்கும் நீக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. ஓ, 69 லட்சம் பேரை நீக்கிட்டு 21 லட்சம் பேரை சேர்க்கிறோங்கிற கதை இருக்குல்ல. சரி, 69 லட்சம் பேரை நீ நீக்கினப்பா, அதுக்கு காரணம் என்ன சொல்லுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுல்ல, அதுக்கு பதில் இருக்கா இப்போ வரைக்கும்?